ஐபிஎல் தொடர் 18வது வயதில் அடியெடுத்து வைக்கிறது. ஆரம்பத்தில் 8 அணிகள் தான் இருந்தன. 3 ஆண்டுகளுக்கு முன்னர் 2 அணிகள் புதிதாக இணைக்கப்பட்டு தற்போது 10 அணிகள் விளையாடி வருகின்றன. நடப்பு ஐபிஎல் தொடர் மார்ச் 22ஆம் தேதி தொடங்குகிறது. மொத்தம் 2 மாதங்கள் நடைபெற்றாலும் கூட ரசிகர்கள் மத்தியில் இந்த தொடருக்கென தனித்த வரவேற்பு இருக்கிறது. இதற்கு பிசிசிஐ அவ்வப்போது புகுத்தும் புதிய விதிமுறைகளும் ஒரு காரணமாகும். இந்த தொடரில் கூட ஏகப்பட்ட புதிய விதிகளை பிசிசிஐ அறிமுகப்படுத்தி வீரர்கள் ரசிகர்களிடம் வாங்கி கட்டி கொண்டுள்ளது. இதில் ஒரு விதியின் காரணமாக இங்கிலாந்து வீரர் ஹாரி புரூக் 2 ஆண்டுகள் ஐபிஎல் தொடரில் விளையாட முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அதாவது ஏலத்தில் வாங்கப்பட்ட வீரர்கள் காயமடைந்தால் மட்டுமே தொடரிலிருந்து விலக வேண்டும். சொந்த காரணங்களால் விலகினால் அவர்கள் 2 ஆண்டுகள் ஐபிஎல்லில் விளையாட முடியாது. டெல்லி அணியால் ஏலத்தில் வாங்கப்பட்ட ஹாரி புரூக் சொந்த காரணத்தால் விலகியதால் அடுத்த 2 வருடங்களுக்கு அவரால் இந்த தொடரில் பங்கு பெற முடியாது. அந்த வகையில் இதுவரை ஐபிஎல் தொடரில் தடை விதிக்கப்பட்ட வீரர்கள் குறித்து இங்கே பார்க்கலாம். ஐபிஎல் ஆரம்பித்த 2008ஆம் ஆண்டிலேயே ஹர்பஜன் சிங் தடை செய்யப்பட்டார். மும்பை இந்தியன்ஸ் கிங்ஸ் 11 பஞ்சாப் இடையிலான போட்டி முடிந்ததும் 2 அணி வீரர்களும் கை கொடுத்து கொண்டனர். அப்போது யாரும் எதிர்பாராத விதமாக ஸ்ரீசாந்த் கன்னத்தில் ஹர்பஜன் சிங் ஓங்கி அறைந்தார். அவமானத்தால் அந்த இடத்திலேயே ஸ்ரீசாந்த் கண்ணீர் விட்டு அழுக இது கிரிக்கெட் வட்டாரத்தில் மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த மோசமான செயலுக்காக 2008ஆம் ஆண்டின் எஞ்சிய ஐபிஎல் போட்டிகளில் விளையாட ஹர்பஜன் சிங்கிற்கு தடை விதிக்கப்பட்டது. ஐபிஎல் விதிமுறையின்படி ஒரு வீரர் இடம் மாறுவது குறித்து சம்பந்தப்பட்ட 2 அணிகள் தான் முதலில் பேச வேண்டும். குறிப்பாக பிசிசிஐயிடம் இது குறித்து முன்பே தெரிவிக்க வேண்டும். ஆனால் 2010இல் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்காக விளையாடிய ரவீந்திர ஜடேஜா நேரடியாக மும்பை இந்தியன்ஸுடன் பேச்சுவார்த்தை நடத்தி ஒப்பந்தமும் செய்து கொண்டார். இந்த விவரம் பிசிசிஐக்கு தெரிய வர 2010ஆம் ஆண்டு ஐபிஎல் சீசனில் ஜடேஜாவுக்கு தடை விதித்தது. பிசிசிஐ விதிமுறையின்படி ஓய்வு பெறாத இந்திய வீரர் மற்ற T20 லீக் தொடர்களில் விளையாடிவிட்டு ஐபிஎல் தொடரிலும் விளையாட முடியாது. கொல்கத்தா அணியின் வீரராக இருந்த பிரவீன் தாம்பே 2020ஆம் ஆண்டில் கரிபியன் பிரீமியர் லீக் மற்றும் அபுதாபி T20 லீக் ஆகிய போட்டிகளில் பிசிசிஐ அனுமதியின்றி பங்கேற்றார். தொடரில் விளையாடிவிட்டு மீண்டும் கொல்கத்தா அணிக்கு திரும்பினார். இதனை பிசிசிஐ ஏற்றுக்கொள்ளவில்லை. இதனால் அவரை 2010ஆம் ஆண்டு ஐபிஎல் தொடரிலிருந்து தடை செய்தது. மேற்கண்ட அனைவருமே இந்திய வீரர்கள். ஆனால் வெளிநாட்டு வீரர் ஒருவர் ஐபிஎல் தொடரில் விளையாடிட 2 ஆண்டுகளுக்கு தடை விதிக்கப்படுவது இதுவே முதல் முறையாகும்.